2007 ஏ லெவல் ஆரம்பிக்கிறப்போ டியூஷனில் தான் மீட் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் கண்டினியூ ஆச்சு. நம்ம 2 பேரோட வீடும் கிட்ட தான். ஒன் ஃபைன் டே ஞாபகம் இருக்கா? 2010 ஏப்ரல் உன் பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணேன். அப்போதான் நீ என்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்ன. 14th ஏப்ரல் நியூ இயர் அப்போ நீ உன் லவ்வை என்கிட்ட கன்ஃபஸ் பண்ண. ஐ வாஸ் லிட்ரலி பிளாங்க். அந்த ஃபீலிங்கை சொல்ல வார்த்தையே இல்லை. அங்கே ஆரம்பிச்சது எல்லாம். ஸ்லோலி அவர் லவ் பிகம்ஸ் அவர் ஃபேவரட் சாப்டர். எஸ், அக்டோபர் 17 என் பர்த்டேக்கு நீ சம்பாதிச்சு வாங்கி கொடுத்த ஃபர்ஸ்ட் ரிங் மறக்கவே மாட்டேன். இட் வாஸ் சம்திங் ப்ரெஷியஸ். அடுத்ததா நான் படிக்கிறதுக்காக யாழ் யூனிவர்சிட்டி போயிட்டேன். நம்ம சேர்ந்து சஷ்டி விரதம் இருந்தது. சஷ்டிக்கு கடைசி நாள் என்ன நீ காலேஜில் வந்து கூட்டிகிட்டு போனது, இதெல்லாம் இப்போ நடந்த மாதிரி இருக்குல்ல. 2011 ஒரு பெயின்ஃபுல்லான இயர். February 1, 2011 யூகே கிளம்புனப்போ ஐ வாஸ் லிட்ரலி ப்ரோக்கன். எனக்கு அவ்வளோ அழுக வந்துச்சு. உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணேன். என்னால் அந்த பெயினை தாங்கிக்கவே முடியல. யூகே போனதுக்கு அப்புறமாவும் 2 நிமிஷமோ 1 நிமிஷமோ இவ்வளோதான் நம்ம டெய்லி கான்வர்சேஷனே. ஆனால் டெய்லி பேசிடுவேன். என்னோட ஒரே ஆறுதல் அது மட்டும்தான். உனக்கு யூகே விசா கிடைக்கணும்னு பல ப்ரேயர் பண்ணேன். ஃபைனலி ஜூலை மந்த் விசா கிடைச்சிது. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என் படிப்பு செலவு, இப்படி எல்லாமே நீ பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்ட. 21st பர்த்டேக்கு நீ வாங்கி கொடுத்த லேப்டாப் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். உனக்கு ஞாபகம் இருக்கா?